ஆனந்த் அம்பானி ராதிகா அவங்களுடைய திருமணத்துல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டு பல கோடி மதிப்புல நிறைய பரிசுகள் கொடுத்திருக்காங்க. அதே போல முகேஷ் அம்பானி அவங்களும் நீதா அம்பானி அவங்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பல கோடி மதிப்புல விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்திருக்காங்க. வாங்க யார் யாரு என்னென்ன பரிசுகள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். முகேஷ் அம்பானி அவங்களும் நீதா அம்பானி அவங்களும் சேர்ந்து ஆனந்த் ராதிகா அவங்களுக்கு 3000 சதுர அடி பரப்பளவுல 10 படுக்கை அறைகள் மற்றும் 70 மீட்டர் தனியார் கடற்கரையை உள்ளடக்கிய ஆடம்பரமான ஒரு மாளிகையை கொடுத்திருக்காங்க. இதோட விலை மதிப்பு 640 கோடின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மருமகளுக்காக ஆடம்பரமான ஒரு நெக்லஸ நீதா அம்பானி அவங்க ராதிகா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெக்லஸ்ல 407.48 கேரட் வைரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஆனந்த் அவர் பாத்தீங்கன்னா நிறையவே கார் கலெக்ஷன்லாம் விரும்புவாரு. அதனால அவருக்கு 5 கோடி மதிப்புல ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்காங்க. கான்டினென்டல் GTC ஸ்பீட் இந்த காரை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி முகேஷ் அம்பானி அவரும் நீதா அம்பானி அவங்களும் சேர்ந்து தன்னுடைய மகன் மருமகளுக்கு இவ்வளவு விலை மதிப்புள்ள பொருட்களை பரிசா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருமணத்துல இன்னும் நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. சல்மான் கான் அவரே இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாரு. அவர் விலை மதிப்புள்ள ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் பரிசா வாங்கி கொடுத்திருக்காரு. ராதிகா அவங்களுக்கு விலை மதிப்புள்ள ஒரு டைமண்ட் இயரிங்க வாங்கி கொடுத்திருந்தாரு சல்மான் கான் அவரும். அடுத்து ஆலியா பட் அவங்களும் ரன்வீர் அவரும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. இவங்களும் ரொம்பவே அதிக மதிப்புள்ள டைமண்ட் பதிக்கப்பட்ட ஒரு பிரேஸ்லெட் ஆனந்த் அம்பானி அவருக்கு பரிசா வாங்கி கொடுத்திருக்காங்க. ராதிகா அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பெர்ஃப்யூம் பரிசா வாங்கி கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. அடுத்து கியாரா சித்தார்த் இவங்க 2 பேரும் திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் மதிப்பு கொண்ட ஒரு வாட்ச் ஆனந்த் அம்பானி அவருக்கு பரிசா கொடுத்திருந்தாங்க. ராதிகா அவங்களுக்கு ஒரு விலை மதிப்புள்ள எக்ஸ்பென்சிவான ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அடுத்து தீபிகா அவங்களும் ரன்வீர் அவரும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ப்ளூ டைமண்ட் கொண்ட ஒரு டாலரோட ஒரு செயினை பரிசா வாங்கி கொடுத்திருந்தாங்க. ராதிகா அவங்களுக்கும் ஆனந்த் அவருக்கு ஒரு பர்ஃபியூம் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அடுத்து நடிகர் கார்த்திக் ஆர்யன் அவரும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி அவருக்கு ரொம்பவே விலை மதிப்புள்ள ஒரு வாட்ச் அதாவது டைமண்ட்ல பதிக்கப்பட்ட ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்திருக்காரு. அடுத்து ராதிகா அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பர்ஃபியூம் கலெக்ஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க. அடுத்து போனி கபூர் அவங்களுடைய மகளும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பேக் வாங்கி கொடுத்திருந்தாங்க. இது ரொம்பவே எங்கேயும் கிடைக்காத ஒரு பேக் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பிரேஸ்லெட் ஆனந்த் அம்பானி அவருக்கு வாங்கி கொடுத்திருந்தாங்க. அடுத்து கஜோல் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தோட இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஒமேகா அப்படிங்கிற ஒரு வாட்சை வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனந்த் அம்பானி அவருக்கும். அதே போல ராதிகா அவங்களுக்கு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு டைமண்ட் இயரிங்க வாங்கி கொடுத்திருந்தாங்க. இப்படி நிறைய பிரபலங்கள் பாலிவுட் சைட்ல நிறையவே பரிசுகளை வாங்கி கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விலை மதிப்புள்ள ஒரு வாட்ச் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதே போலதான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. சூர்யா ஜோதிகா அவங்களும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் விலை மதிப்புள்ள வாட்ச் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கி ஆனந்த் அம்பானி அவருக்கும் ராதிகா அவங்களுக்கும் கொடுத்திருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.